கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் வரைக்கும் போன வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கோம். பகவான் தன்னுடைய அவதார விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, இந்த திவ்யமான என்னுடைய அவதாரத்தை யார் உள்ளபடி அறிந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அந்த தேகத்தை விடும் பொழுது மீண்டும் ஒரு பிறப்பானது கிடையாது, அவன் என்னையே அடைகிறான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்ங்கிறதெல்லாம் படிச்சோம். அதுக்கப்புறம் அந்த தேகத்தை விடும் பொழுது மீண்டும் பிறப்பெடுக்காமல் இருப்பதற்கு அவன் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த 10வது ஸ்லோகத்துல சொன்னான். மன்மையா மாம் உபாஸ்ரிதா, என் மயமானவனாய் என்னையே சார்ந்திருக்கக்கூடியவனாக அவன் இருக்கணும். அவனோட குணங்கள் எப்படி இருக்கணும்? வீத்த ராக பய குரோதங்கள், இந்த ராகம் பயம் குரோதம், இது மூணையும் அவன் விட்டுடணும். அப்படின்னா எப்படி விடுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இது எல்லாத்தையும் விட மேல அவன் என்ன பண்ணணும்? இதெல்லாம் விட்டுட்டு அவன் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா போருமா? ஜபமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா போருமா? இல்ல ஏதாவது கோவில்ல போய் நான் சேவை பண்றேன்னு சொன்னா போருமா? கிடையாது. அவன் ஞான தபஸ் பண்ணணும். ஞானத்திற்காக அவன் தவம் புரிவது போல அந்த ஞானத்தை அவன் அடைய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நாம அதுல பார்த்தோம் போன வகுப்பில். ஞானத்தை அடையிறது, ஏன்னா மோட்சத்திற்கு சாதனம் அப்படின்னு சாஸ்திரம் எதை சொல்றது அப்படின்னா ஞானத்தை தான் சொல்றது. கர்மாவை மோட்ச சாதனமாக சாஸ்திரமானது சொல்லவில்லை. அப்படிங்கிற போது இந்த மன சுத்தம் பண்ணிக்கிறதோ இல்ல பகவான் மேல பக்தியோட இருக்கிறதோ இல்ல பகவானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதோ அவனுடைய பெருமைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதோ மட்டும் முக்கியமல்ல, அவனுடைய உபதேசங்களை மனதில் நன்றாக சிந்தித்துக் கொண்டிருப்பது. அதற்குத்தான் நாம பார்த்தோம், நல்ல குருவை அடைந்து குருவிடமிருந்து ஞான விஷயங்களை எல்லாம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் போன்ற விசார ரூபமாக அந்த ஞானத்தை அவன் பெற வேண்டும். டைம் எடுக்கும், உடனே கிடைக்காது, லேட் ஆகும், அவங்களுடைய புத்தி சக்திக்கு தகுந்த மாதிரி அது புரியறதுக்கான டைம் ஆகும். ஆனா ஆயிட்டு போறது. அது எவ்வளவு டைம் கொடுத்தாலும் ஒர்த்து அப்படிங்கறதுதான் பகவானுடைய வார்த்தைகள்னால அதை சொல்றதுன்னு. தபஸ்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தன்னையே உருக்கி கொண்டு ஒரு விஷயத்தை செய்யறதுதான் தபஸ். இப்ப நாமெல்லாம் காலேஜ் எல்லாம் படிக்கிற போது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? அதை தவம் மாதிரி நீ படிக்கணும்பா, அப்படி இப்படி எங்கேயான அப்படி ஊர் சுத்திக்கிட்டே படிக்கணும்லாம் நினைக்காத. எஸ்பெஷலி இப்ப நம்ம சிஏ படிக்கணும், ஐசிடபிள்யூ படிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தோம்னா, மெடிசன் படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க வெளி உலகத்துல இருக்கிற சந்தோஷங்களுக்கு தன்னை கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஐஐடில எல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காமனா இருக்கிற காலேஜ் சில்ட்ரனுடைய ஹாப்பினஸ் அதுக்கெல்லாம் அவங்களால போகவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ், அவ்வளவு விஷயம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கு. ஒரு விஷயம் லௌகீகமான இந்த உலகியல் விஷயத்தை பெறுவதற்கே அவனுக்கு அவ்வளவு ஒரு தவம் மாதிரி அவன் அந்த படிப்பை படிக்கணுமா இருந்ததுன்னா, யார பத்தி படிக்கிறோம்? பகவான பத்தி, நம்மளை பத்தி, அப்புறம் இந்த உலகத்தை பத்தி, இதையெல்லாம் பத்தி விஸ்தாரமாக விசாரம் செய்து படிக்கிற பொழுது அதற்கு தவம்னு சொன்னது ரொம்ப ரொம்ப ஆப்ட். ஞான தபஸ் இருக்கணும் அவனுக்கு. அப்படி பண்ணினான்னா அவனுக்கு ரிசல்ட் என்ன? தூய்மையானவன் ஆகிறான். அவன் தூய்மையானவன் ஆகி என்னையே அவன் அடைகிறான், என் ஸ்வரூபத்தை அடைகிறான். ரொம்ப முக்கியம் அதுதான். அவன் மத் பாவம் அப்படிங்கிறது தான். என் ஸ்வரூபத்தைனா நான் முன்னாடியே சொன்னேன், அலையும் தண்ணீர் தான், கடலும் தண்ணீர் தான். தண்ணீர் என்ற கோணத்தில் அலைக்கும் கடலுக்கும் வேறுபாடு அல்ல. அத அறிவுல புரிஞ்சுக்கிறான். ஆமா ஆமா, நானும் கடவுளும் ஒண்ணுதான், போட்டு அடிக்கிறேன் இந்த கடவுளோட விக்கிரகத்தை, அப்படியே அடிப்பா. அப்படி அடிக்கிறதுக்காக அதை சொல்லல, அப்படி அப்படி பிஹேவ் பண்ணறதுக்காக சொல்லல. இத படிக்கிறச்சே நமக்கு இன்னும் ஜாஸ்தி வினயம் தான் வரும். இப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கக்கூடிய இந்த பகவானும் நானும் ஒன்னா. இப்ப நம்மளே சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நீயும் நரேந்திர மோடியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆஹா, என்ன பிரைம் மினிஸ்டரோட ஒப்புமை பண்ணிட்டாங்கப்பா. எந்த ஆங்கிள்லன்னு அப்புறமா சொல்லுவாங்க. நீ பிரைம் மினிஸ்டர் கிடையாது, அவர் தான் பிரைம் மினிஸ்டர். ஆனா எந்த ஆங்கிள் நீங்க ரெண்டு பேரும் ஹியூமன் பீயிங்ஸ்ங்கிற ஆங்கிள் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ப்பா சொன்னா இட்ஸ் ஓகே, அதுவும் கரெக்ட் தானே. ஆனா நமக்கு இது புரிய வேண்டியது என்னன்னா, ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றுதான் அப்படிங்கறத எப்ப புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த
தண்ணீர் என்ற கோணத்தில் அலையும் கடலும் ஒன்றுதான் அப்படின்னு அந்த அத்தியாத்மிகமான விஷயத்தை ஆத்மா என்ற கோணத்தில் யாதொரு வேறுபாடும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது மூலமா தான் அவன் தூய்மை அடைகிறான் அப்படின்னு போன 10வது ஸ்லோகத்தினுடைய விஷயங்களை ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துறதுக்காக சொன்னேன். என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கறத நினைவுபடுத்துறதுக்காக. இன்னைக்கு நாம 11வது ஸ்லோகத்தை படிக்கலாம். சொல்லிடு. ये यथा मां प्रपद्यन्ते तांस्तदैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः काङ्क्षन्तः कर्मणां सिद्धिं यजन्त इह देवताः क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा चातुर्वर्ण्यं मया सृष्टं गुणकर्म विभागशः तस्य कर्तारमपि मां विद्य कर्तारमव्ययम्. 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பகவான்னு பார்க்கலாம். ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, எவர்கள், யதா எவ்வாறு, மாம் என்னை, எதன் பொருட்டு, மாம்னா என்னை, எதன் பொருட்டு அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக வேணும்னாலும் பகவான கேட்கலாம். அதனால என்னை எதன் பொருட்டு பிரபத்யந்தே சரணாகதி செய்து வழிபடுகிறார்களோ, அகம் நான், தான் அவர்களுக்கு, ததா ஏவ அவர்கள் வேண்டியவாறே, பஜாமி அருளுகிறேன், வழங்குகிறேன், மனுஷ்யாக மக்கள், மம என்னுடைய, வர்த்மனா வழியையே, வேத வழி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வேத வழியையே, சர்வசக எப்படியாயினும் எல்லா வகையிலும், அனுவர்த்தந்தே கடைபிடிக்கிறார்கள். இதுதான் சுவாமி சொல்றது. என்ன சொல்றார் அப்படின்னா, நான் என்னுடைய பக்தர்கள் என்னை சரணாகதி பண்ணி கேட்கும் பொழுது என்ன கேட்கிறார்களோ, எப்படி கேட்கிறார்களோ அப்படியே நான் அவர்களுக்கு அதை கொடுக்கிறேன். ஏன் அப்படி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்னுடைய வழியில் தான் வந்து அதை கேட்கிறார்கள் அப்படிங்கிறார். என்ன வழி அது? என்ன வழியை பகவான் ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னா, நாம பார்க்கிறோம் வேதத்துல 2 காண்டங்கள் இருக்கு, 3 காண்டங்கள் இருக்கிறது. கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றோம். பகவான் இந்த வேதத்தை கொடுத்த போது இந்த கர்ம காண்டம், ஞான, உபாசனா காண்டங்கள்ல எல்லாத்துலயும் என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, உனக்கு எது வேணுமோ அதை இதுல இருக்கக்கூடிய ஒரு பூஜையினாலேயோ, ஒரு ஹோமத்தினாலேயோ, ஒரு யஜ்ஞத்தினாலேயோ, யாகத்தினாலேயோ நீ அடைய முடியும். அதற்கேற்ற கர்மாவை செய்தாய் என்றால் நீ அடைய முடியும் அப்படிங்கிறது வேதம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் எதை கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த உலகியல் பலன்களைத்தான் ஜென்ரலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேட்கறதுக்கு எல்லாருக்கும் தோணும். இந்த மனசு ரொம்ப பக்குவம் அடைஞ்சு யாரோ ஒரு சிலர் தான், ஏதோ எங்கேயோ ஒருத்தன் எப்பயாவது ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னு பின்னாடி சொல்லுவார். 7வது 8வது அத்தியாயத்துல சொல்லுவார். அப்போ எப்பயோ ஒருத்தன் தான் எனக்கு என்னையே வேணும்னு கேட்கிறான்ப்பா. ஆனா பொதுவா எல்லாரும் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும், எனக்கு நல்ல வீடு வசதி எல்லாம் இருக்கணும், எது வேணாலும் கேட்கலாம் பகவான் கிட்ட. ஏன்னா வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது. சர்வஜன், சர்வ சக்திமான், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட் எல்லாம் சொல்றோமே, அவன் கிட்டதான் கேட்க முடியும். நாம ஆனா மனிதர்களிடம் கூட நாம் சில சமயங்கள்ல போய் கேட்கிறோம். நான் பொதுவா எப்பவுமே சொல்றது, ஏன் மனுஷங்க கிட்ட போய் இதுக்கு முட்டணுமா என்ன? அவன் ஒரு லிமிட்டட் பவர்ஸ் இருக்கக்கூடியவர் தான், யாராகவே இருந்தாலும். இந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருந்தா கூட அவருக்கு லிமிட்டட் பவர்ஸ் தான். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் பகவான்கிட்ட கேட்கணும். எதுவா இருந்தாலும் பகவான்கிட்ட கேட்கணும் அப்படின்னு பொதுவாக மனிதர்களுடைய எண்ணம் பகவான்கிட்ட ஏதாவது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் பகவானை பத்தி தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட இந்த பவர்ஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம கேட்டு வாங்குவோமே. எனக்கு கொஞ்சம் எனக்கு வீடு இல்ல, வீடு வேணும், எனக்கு துணை இல்ல, மனைவி இல்ல, கணவன் இல்ல, எது வேணுமோ அது வாங்கணும். குழந்தை இல்லைன்னா குழந்தைய வாங்குறேன். நான் குடும்பம் எனக்கு நல்லா சுபிக்ஷமா இருக்கணும்னா பணங்காசு கேட்கிறேன். நான் பகவான்கிட்ட கேட்டு வாங்குறேன். அப்படி ஒரு ரகம், பொதுவான ரகம். சில ரகங்கள் எப்படி இருக்கு, எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும் அப்பா, நீ எனக்கு பார்த்து எதை கொடுத்தாலும் நான் வாங்கி கொள்கிறேன், அது எனக்கு நீ என்ன வேணா கொடு, நான் உன்னை பஜன் பண்ணி கொண்டு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு யோகக்ஷேமம் வகாமியகம்ங்கிறத நன்றாக புரிந்து கொண்டு வேண்டத்தக்கது அறிவோய் நீ சொன்னார் இல்லையா மாணிக்காசன், வேண்ட முழுதும் தருவோய்.
நான் அப்படியே நீ ஏதாவது கொடுக்க போற, நான் ஏதாவது வேண்ட போறேங்கிறதே கிடையாதப்பா. நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் நான் வேண்டினதாவே இருக்கட்டுமே. நான் எதுவும் கேட்கவே போறதில்லை உங்ககிட்ட. பல வகையான வழியில் பகவானை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். நம்ம இதுல பாக்குறோம் 63 நாயன்மார்கள்ல சாக்கிய நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னார், வெறும் கல்லாலேயே அடிச்சார் சுவாமி. நம்மள அடிப்போமா? அடிக்க மாட்டோம். ஏன்னா அவர் கல்லால் அடிச்சதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவர் சமண மதத்துல இருந்தார். ஆனா சிவன் மேல மகா பக்தி அவருக்கு. அவர் எப்படி இந்த பக்தியை வெளிப்படுத்துறது? புஷ்பமா நினைச்சுக்கோ இந்த கல்லுன்னு சொல்லி கல்லை போட்டு கொண்டிருந்தார். பகவான் என்ன பார்த்தார்? அவரோட ஆட்டிடியூட பார்த்தார். ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, அந்த கல்ல போட்டா கூட அதை புஷ்பமாக வாங்கி கொண்டார் அந்த ஈஸ்வரன். அதனால சாயுஜ்ய பதவி கொடுத்தாருன்னு பாக்குறோம். அப்ப என்ன ஒரு அதுல இருந்து என்ன நமக்கு தெரியறது அப்படின்னா, நம்ம என்ன வேண்டோம் என்ன பண்றோங்கிறது இல்ல, என்ன ஆட்டிடியூட்ல இருக்கும் பகவான் அதை ரொம்ப பார்க்கிறார் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப வேத பூர்வம் அப்படிங்கிறது நம்ம நன்றாக இருப்பதற்கு, இந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமாக நல்ல எல்லா போகங்களையும் அனுபவிப்பதற்காக இந்த வேத பூர்வமானது கொடுக்கப்பட்டிருக்கு. வேத அந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேத பூர்வம்ங்கிறது தான் கர்ம காண்டம் உபாசனா காண்டம் அப்படின்னு பார்த்தோம். வேத அந்தம் அப்படிங்கிறது தான் ஞான காண்டம். மோட்சத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் அங்கதான் சொல்லியிருக்கு. உபநிடதங்கள் எல்லாம் அந்த பாகத்துலதான் வருது. உபநிடதங்கள்ல எந்த ஒரு இதுவும் சொல்லியிருக்காது, ஒரு யாகத்தை இப்படி பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காது. எப்படி நீ பகவானை புரிந்து கொள்ள வேண்டும், உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதுக்கு உபநிடதத்தை தான் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக இருக்கு. இப்ப பகவான் கொடுத்ததுதான் ரெண்டுமே. நம்ம கர்ம காண்டமும் சரி ஞான காண்டமும் சரி எதுவா இருந்தாலும் பகவான் கொடுத்தது. இப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா, எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் என்ன பண்றேன், நான் போய் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்கிறேன், இல்ல யாராவது பெரியவங்கள்ட்ட கேட்கிறேன். அவங்க அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்றாங்க. போறேன், அந்த பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றுறேன், அந்த பிராயஷ்சித்தம் எல்லாம் பண்றேன். அதுக்கப்புறமா எனக்கு ஏதாவது நிகழ்ந்தது என்று சொன்னால் அது அதனால் நிகழ்ந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியறதா இல்லையா? நாம தான் போய் சரணாகதி பண்ணி நமக்கு வேணுங்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சோகத்துல நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம். கைவல்ய நவநீதத்திலையும் இருக்கு இதே மாதிரி. நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, கற்பக மரம் கனல் புனல் மூன்றும் தன்னை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாளும் அனைய ஈசனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வான் அகன்றவர்க்கு அருள் செய்யான் இணைய குற்றங்கள் எவர் குற்றம் என்று எண்ணி நீ அறிவாயே அப்படின்னு ஏன் ஈஸ்வரன் கிட்ட போய் நான் கேட்கணும்? அவருக்கா தெரியாதா? நான் எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும்னு தெரியாதா அப்படின்னா, அப்ப நமக்கு என்னத்துக்கு அந்த ஃப்ரீ வில்ங்கிறத கொடுத்துருக்காரு பகவான்? நமக்கு எதுக்காக இந்த மூளையை கொடுத்துருக்காரு? உபயோகிக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்காரு. என்ன வேணுங்கிறத கேட்கறதுங்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன வேணும்னு கேட்க தெரியும். எந்த மகாத்மாவெல்லாம் போய் பார்த்தாலுமே கூட, நாம போய் பெரிய ஆச்சாரியாலெல்லாம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆச்சாரியால்கிட்ட போனா என்ன வேணும்னு கேட்கணுங்கிறதுக்கு நமக்கு ஒரு புத்தி வேணும். அதை நமக்கு குருநாதர் சொல்லி கொடுப்பார். இதே மாதிரி நடந்தது. நம்ம ஒரு தடவை கைவல்ய நவநீத கிளாஸ் எடுக்கிறச்சே சுவாமிஜி இந்த இந்த மாதிரி ஸ்லோகங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கும் போது சொன்னார், என்ன வேணும்னு நமக்கு கேட்க தெரியணும். இப்ப ஒரு ஆச்சாரியாலே பார்க்க போறோம். நம்ம என்ன கேட்கணும்னா சுவாமிஜி இதே வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தார், எனக்கு பிரம்ம ஜான நிஷ்டை வேணும் அப்படின்னு கேட்கணும். நான் இன்னார்கிட்ட படிக்கிறேன், பிரம்ம ஜான நிஷ்டை வேணும்னு கேட்கணும். அதுக்கு கேட்க தெரியணும் நமக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சேம் திங் ஹேப்பன். கொஞ்ச நாள் கழிச்சு ஐ வென்ட் டு ஸ்ருங்கேரி. மகா சன்னிதானத்தை பார்க்கறச்சே அந்த சுவாமிஜி சொன்னது ஞாபகம் வந்தது. அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப இது மலர்ச்சியா கேட்டுண்டார். இப்ப எங்க இருக்கார்? புதுக்கோட்டையில இருக்காரா? என்னெல்லாம் கேட்டுண்டார். எனக்கு பிரம்ம ஜான விஷ்ணு வேணும்னு சொன்னேன். இதுல என்ன பியூட்டினா, சுவாமிஜி சொன்னார் அப்படி நம்ம கேட்டோம்னா அவ உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாரு. சேம் வேர்டு மகா சன்னிதானம் சொன்னார், ததாஸ்து அப்படின்னு. அப்படியாச்சு எனக்கு. நான் சொல்லி ஒரே சந்தோஷப்பட்டேன். சத் சங்கத்துல நான் சுவாமிஜி கிட்ட இருந்த சத் சங்கத்துல சொல்லி சந்தோஷப்பட்டேன். எதுக்குன்னா அப்படித்தான் நம்மளை கைட் பண்ணுவாங்க. என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியணும்ல. நமக்கு என்ன கேட்கணும் தெரியாது, ஆனா நமக்கு வார்த்தைகள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு வார்த்தைகள். என்ன கேட்கணும் தெரியாது. பகவான்கிட்ட போய் நிற்கும் பொழுது கூட என்னதான் கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு வேணுமே, தெரியணுமே. அது நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம எப்பவும் இந்த சூப்பர்ஃபிஷியலாவே நம்ம வேணுங்கிறதெல்லாம் கேட்கிறோம். ஆனா பகவான் எவ்வளவு கருணை வச்சிருக்காரு அப்படின்னா, நீ சூப்பர்ஃபிஷியலா கேட்டா கூட பரவாயில்லப்பா, நீ உன்னை நீ தர்மமான வழியில் இருத்திக் கொள்வதற்காக நீ என்ன வேற வழியில நீ ஏதாவது கேட்டியானாக்கா டெஃபினட்டா நான் உனக்கு அதை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுதான் இங்க சொல்றாரு. இப்ப மோட்சங்கிறது வேணும்னு நான் தானே கேட்கணும், நான் தானே அதுக்கு முயற்சி பண்ணணும். இது அப்படித்தான் டெவலப் பண்ணி கொண்டு போவேன்.
நான் எனக்கு வந்து கர்மாலேயே நான் இன்ட்ரெஸ்டடா இருந்து கொண்டே இருந்தேன்னா நான் எப்ப மன தூய்மையை பெற்று எப்ப நான் ஞானத்தை அடைந்து எப்ப நான் வந்து ஆனந்தமே நான் என்று உணர்வது? அது முடியாதே. நான் எப்ப பார் கர்மாலேயே இருந்தேன்னா அதுக்குதான் இந்த டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன். ஐ எம் எ பர்சன் ஹூ இஸ் ரெடி டு கிவ் வாட் எவர் யூ வாண்ட். அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு அவர். அப்ப நமக்கு இங்க ஹிடனா ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, கேட்டால் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்லாம் சொல்றாங்க இல்லையா? சுவாமியே சொல்றாரே, 7வது அத்தியாயத்துல சொல்றார், தர்மோ விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப அப்படின்னு. தர்மத்திற்கு விருத்தம் இல்லாத ஆசையாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த தர்மமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் பகவான்கிட்ட கேட்டா நமக்கு அது கிடைச்சிடும். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த இன்பம் இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எனக்கு புறச்சூழல்ல தான் இருக்கு, அகத்துல இல்லைன்னு நாம நினைத்து கொண்டு நம்ம ஒரு கேமஃபிளேஜ் மைண்ட்ல இருக்கோம். ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட ஒரு அறியாமை நிறைந்த ஒரு மனசுல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த அனாதி காலமாக இருக்கக்கூடிய இந்த அறியாமையின் காரணமாக நாம போய் திரும்ப திரும்ப இந்த உலகியல் விஷயங்களையே தான் சுவாமி கிட்ட கேட்டு 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 அது எனக்கு கிடைக்கணும், இவங்களுக்கு அது கிடைக்கணும், அவங்களுக்கு இது கிடைக்கணும், ஹெல்த் நல்லா இருக்கணும், நான் நீண்ட காலம் ஆயுளோட இருக்கணும். நீண்ட காலம் ஆயுளோட இருந்து என்ன பண்ணுவேன் அதை சொல்லணும் இல்ல ஃபர்ஸ்ட். நான் என்னை உணர்வதற்கு எனக்கு ஆயுஷ் கேட்டானா கூட பரவாயில்ல. எனக்கு என்ன இந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுக்காக ஆயுஷ கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால என்னவா இருந்தாலும் இந்த உடம்புக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது உண்டு. அதுக்குள்ள வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் மயக்கத்தில் ஆழ்ந்து அதுல இருந்து விடுபடுறதுக்காக எந்தை மெய் ஞான வாழ் கொடுத்தான் தோழின்னு சொன்னாரா இல்லையா? அதனால இது நமக்கு 2 விஷயம் சொல்லியிருக்க. ஒண்ணு, நான் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறேன். இன்னொன்னு, நமக்கு தெரிய வேண்டியது நாம என்ன கேட்கணும் அப்படிங்கிறது. நமக்கு என்ன கர்மா பண்றதுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கு. என்ன கர்மா வேணாலும் சூஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நித்தியமும் நான் வந்து ஒரு சாஸ்திரநாமம் சொல்றேன், அதே கர்மா தான், அப்படி கர்மா பண்ணலாம். இல்ல நான் வந்து அதிருத்ர மகா யஜ்யம் பண்றேன்னு சொல்லலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா எல்லாம் பண்ணறதுக்கு அப்புறமா திங்க் பண்ணணும். அது முன்னாடி இதனால எனக்கு மோட்சம் கிடைக்குமா, எனக்கு வேணுங்கிறது என்ன? நம்ம அழகான ஒரு அனாலஜி சொல்வார் பரமாத்மாஜி. என்னன்னா, எல்லாரும் மனிதர்கள் விரும்புறது என்ன? எல்லாரும் விரும்புறது ஃப்ரீடம், அதுதான் விடுதலை, அதுதான் விரும்புறோம். போட்டு அடைச்சு வச்சா யாருக்கு பிடிக்கிறது? ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள், அவர் சொல்ற எக்ஸாம்பிள். நம்ம வந்து போய் ஒரு பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம். ரொம்ப நேரம் நிக்கிறோம், பஸ்ஸே வரல. மனசு என்ன பண்றது? ச்சே, என்னடா இது, டைம் எல்லாம் இப்படி வேஸ்ட் ஆகுது. நம்ம கிட்ட ஒரு ஓன் வெஹிக்கிள் இருந்தா இந்த 3-4 கிலோமீட்டர் நம்ம வண்டியில போக மாட்டோமா? சரி, நெக்ஸ்ட் மந்த் நம்ம எப்படியாவது ஒரு வண்டி வாங்கிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த இந்த சிறைப்பட்ட இந்த விஷயத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், நான் ஃப்ரீடம் ஃபீல் பண்றேன், நான் வண்டி ஏன் இஷ்டம், எப்ப வேணா போவேன், எப்ப வேணா வருவேன், நான் யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, நான் எதுக்காகவும் நான் வந்து காத்து கொண்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்ப என்ன வேணும் என் மனசுக்கு? சின்ன எக்ஸாம்பிள் தான், யோசிச்சு பாருங்க. இதை எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்க. என் மனசுக்கு வேண்டியது ஃப்ரீடம். திரும்ப திரும்ப இந்த உடல் உறவு இந்த சுழல்லையே நான் சிக்கி 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 என்னை பூரணமாக அறியாத ஒரு நிலையில் நான் எத்தனை நாட்கள் தான் இருப்பது? அதை உணர்ந்தாதான் நாம இந்த மோட்சம்தான் இந்த புருஷார்த்த லட்சியம் அப்படிங்கிறதே நமக்கு ஃபர்ஸ்ட் புரியும். சோ இந்த 2 விஷயம் இந்த ஸ்லோகத்துல நமக்கு டேக் அவே பாயிண்டா. அடுத்தது பார்க்கலாம். 12வதுல என்ன சொல்றார் சுவாமி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம விளக்கம் பார்ப்போம். கர்மணா, கர்மங்களின் சித்தி பலன்களை காங்ஷந்தகன விரும்புபவர்கள் இக இவ்வுலகில் தேவதாக யஜந்தே, தேவதைகளை நன்றாக வழிபடுகிறார்கள். ஹி, ஏனெனில் மானுஷே லோகே, மனிதர்களுடைய உலகில் கர்மஜா சித்திகி, கர்மத்தால் தோன்றும் பலனானது க்ஷிப்ரம் பவதி, விரைவில் உண்டாகிறது. நான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? இப்பதான் வந்து சுவாமி தன்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இதுல சொன்னார், நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். நான் மனுஷா என்ன கேட்கிறாங்க தெரியுமா? அவங்க எதை வந்து விரும்புறாங்க அப்படின்னாக்க, தேவதைகளை அவர்கள் ஆசிரியித்து அவர்களிடமிருந்து பலன்களை எதிர்பார்த்து நிறைய யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த கர்மம் பண்ணினா, இப்ப எனக்கு வந்து ஒரு புத்திரன் வேணும்னா புத்திர காமேஷ்டி யாகம், ஒரு வாழ்க்கை துணை வேணும்னா அதுக்கு வந்து இந்த ஸ்வயம்பர பார்வதி யாகம்,
அப்படின்னு எல்லாத்துக்கும் எல்லாம் வேத முறையில் தான். அதனாலதான் மாமா வர்த்மானு வர்த்தந்தேன்னு சொன்னார் அவர். வேத முறைப்படி நான் எப்படி வகுத்திருக்கிறேனோ அதே மாதிரிதான் நீ கேட்கிற, அதனால நான் கொடுத்துடுறேன். நீ என்ன கேட்கிற அதைத்தான் சொல்ற. ஏன் காங்ஷந்தக எதை விரும்புகிறார்கள், எந்த விதமான பலன்களை அவர்கள் விரும்புகிறார்கள்? இந்த உலகியல் பலன்களைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். 7வது அத்தியாயத்துல சொல்லுவார், எந்த தேவதையை நினைத்து நீ பூஜை பண்ணினாலும் சரி, நீ முருகர் முன்னாடி போய் நின்றுட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலும் சரி, நீ பாண்டுரங்கன் முன்னாடி நின்று கொண்டு நீ கந்தா கடம்பா கதிர்வேலான்னு சொன்னாலும் சரி, தட் டசன்ட் மேட்டர். எல்லா பலனும் நான் கொடுக்குறேன் உனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த விதமான நேம் ஃபார்முக்கெல்லாம் உட்படாத அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக தன்னை வைத்துக்கொண்டு பகவான் அந்த விஷயத்தை எல்லாம் 7வது அத்தியாயத்துல தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அங்க வெளிப்படுத்துவார் ரொம்ப அழகா. அப்போ எதை கேட்டாலும், எப்படி கேட்டாலும், யார்கிட்ட கேட்டாலும், எந்த தெய்வத்தைகிட்ட கேட்டாலுமே அது நான் பகவான் கிட்ட இருந்து தான் அது வரப்போறது அப்படிங்கிறது நல்லா கிளியரா நமக்கு தெரியுது. ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர்கள் யாகங்களும் நான் இந்திரனை பிரீத்தி பண்றேன், நான் வருணனை பிரீத்தி பண்றேன், நான் அக்னியை பிரீத்தி பண்றேன்னு இந்த யாகங்கள் எல்லாம் தேவதைகளை உத்தேசித்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சாரியர் இதுல சொல்வார், விவேக சூடாமணியில் சொல், படந்து சாஸ்திராணி யஜந்து தேவாக. நீ சாஸ்திரங்களை எல்லாம் படி. சாஸ்திரம் அப்படின்னு மீன் பண்றது என்ன அப்படின்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய பாராயண பகுதிகள் எல்லாத்தையும் நீ படிக்கிற, ரைட்டு. அப்புறம் யஜந்து தேவாக நீ என்ன பண்ற, யாகங்கள் யஜ்யங்கள்லாம் தேவர்களை குறித்து நீ பண்ணுகிற. இந்திரனுக்கு சோமலத்தைய பிழிஞ்சு எடுத்து நான் சோம யாகம் பண்றேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன்னு நீ நிறைய யாகங்களை எல்லாம் பண்ற. குர்வந்து கர்மாணி, நிறைய கர்மாக்கள் நீ செய்கிற. நான் காலை முதல் இரவு வரை, அதுபோல் வாழ்நாள் முழுதும் நீ நிறைய கர்மங்களை நீ செய்து கொண்டு இருக்கிறாய். பஜந்து தேவதாக, நீ நிறைய தேவதைகளை எல்லாம் தொழுகிறாய். நிறைய தேவதைகளுக்கெல்லாம் நீ பிரீத்தி பண்ற மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் நீ படிக்கிறாய். ஆனா இதெல்லாம் படிச்சா பிரயோஜனம் இல்லப்பா. எதுக்கு? மோட்ச புருஷார்த்தத்துக்கு இது பிரயோஜனம். இது என்ன கொடுக்கும்னா, இந்த கர்மா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இது எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயில்டா இதுல படிச்சிருக்கோம். 2வது அத்தியாயத்துல யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சாம் பிரவதந்தியவிபஷ்சிதஹ வேதவாத ரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ காமாத்மான ஸ்வர்கபரா கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பிரகுத சேதசா அப்படிங்கிற அந்த ஸ்லோகங்கள்ல சம்வேர் அரௌண்ட் 40 to 45 இருக்கும். அந்த ஸ்லோகங்கள்ல எல்லாத்துலயும் லிமிடேஷன்ஸ் ஆஃப் கர்மா அதான் படிச்சிருக்கோம். இங்க சுவாமி ரொம்ப லைட்டா ஒரு வேர்ட்ல சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டீடைல்டா படிச்சிருக்கோம். திரும்ப அதே விஷயத்த நான் சொல்ல போறது இல்லை. ஆனா என்ன புரியணும், இங்க ஆச்சாரியர் சொல்ற விஷயம் என்ன, இந்த எதுக்காக இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டேன் விவேக சூடாமணில இருந்து அப்படின்னா, இதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் ஓகே, பட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்திகி. வெரி ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். நீ என்ன பண்ணணும் அப்பா, ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றுதான் என்ற அந்த ஏகத்துவம், அந்த ஐக்கியம் இருக்கு இல்லையா, அந்த போதேன அறிவினால், அந்த அறிவினால் மட்டும்தான் உனக்கு முக்தி கிடைக்கும். முக்தி வேணும், எனக்கு நிம்மதி வேணும், பீஸ் வேணும், அமைதி வேணும், ஆனந்தமா என்னோட வாழ்க்கை இருக்கணும், எந்த விதமான சர்ச்சாவும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில. நீ என்ன பண்ணணும், நீயும் அந்த பிரம்மனும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஆத்ம ஐக்கிய போதம் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கணும். ந சித்தியதி பிரம்ம சதாந்தரேபி. எது ந சித்தியதி, முக்திஹி ந சித்தியதி. முக்திங்கிறது உனக்கு கிடைக்காது. பிரம்மனுடைய 100 வருஷங்கள் வாழ்ந்தால் கூட உனக்கு வெறும் இந்த பஜனைகளாலும், வெறும் இந்த யாக யஜ்ஞங்களாலும், வெறும் காரியங்களாலும் சேவைகளாலும் மட்டும் உனக்கு கிடைக்காது. அறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கைவல்ய நவநீதத்துல ஒரு அழகான இது இருக்கு, ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அது என்ன டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னா, அந்த சிஷ்யன் கேட்பான், ஏன் குருவே நான் எதுக்கு படிச்சு நான் எதுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை பெறணும்? இப்ப எல்லாமே ஒரு காரியம் பண்ணா கிடைச்சுடுறது. நம்ம வேதத்துல எத்தனையோ காரியம் இருக்கு, எனக்கு ஒண்ணு வேணும்னா அது அந்த காரியத்தை பண்ணா அது கிடைக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். துளங்கு தர்ப்பணம் அழுக்கற கை கொண்டு துலக்கினால் போமன்றி உளம் குறித்த ஞானத்தால் போகுமோ அப்படின்னு கேட்போம். தர்ப்பணம்னு சொன்னா ஒரு கண்ணாடியில அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. இதான் ஒரு எக்ஸாம்பிள் அவன் சொல்றான். கண்ணாடியில அழுக்கு, என்ன பண்ணணும்?
அந்த அழுக்குக்கு ஒரு லோஷனை போடும், ஒரு துணியை எடுத்தா நல்லா கடகடன்னு தொடச்சிட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. அவ்வளவுதானே, முடிஞ்சு போயிடுது. அப்படி கண்ணாடியில அழுக்கு இருக்கிறத எப்படி துடைக்கிறோமோ அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற அறியாமைங்கிற அழுக்க நான் தொடச்சா போறாதா? நான் இதுக்காக நான் படிக்கணும், நான் இதுதான் நிறைய காரியம் பண்றேன், இந்த காரியங்கள்லாம் எனக்கு சித்த சுத்தி கொடுக்குமே, அந்த சித்த சுத்தியே எனக்கு ஞானத்தை கொடுத்துடாதா அப்படின்னு. சித்த சுத்திங்கிறது குவாலிபிகேஷனை தான் கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது கிடையாது. இட்ஸ் அ குவாலிபிகேஷன். இப்ப நம்ம உட்காந்து படிக்கிறோம்னா எப்படி படிக்கிறோம்? நமக்கு இப்ப படிக்கிறதுக்கான மைண்ட் செட் வருது. இந்த மைண்ட் செட்டே துர்லபம். இதத்தான் முதல்லயே சொன்னார் கைவல்ய நவநீத ஆசிரியர். இதை கோட்டி ஜென்ம கிருத்தத்தினாலதான் இதுவே வருது. நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது. ஏன் எல்லாருக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு 10 ஃப்ரெண்டாவது இருக்கும். எல்லார்ட்டையும் சொல்லுவோம்ல, ஏன் வரமாட்டாங்க யாரும்? ஏன் கேட்க மாட்டாங்க? வரணும், அந்த மைண்ட் செட் வரணும். அதுதான் சித்த சுத்தி கொடுக்கறது. எனக்கு இது வேணும்னு நினைக்கக்கூடிய, இந்த சாஸ்திரம் எனக்கு பலன் தரும்னு நினைக்கக்கூடிய மனத்தை அந்த சித்த சுத்தியானது நமக்கு கொடுக்கறது. அப்புறம்தான் நம்ம குரு கிட்ட போறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். சாஸ்திரம் படிக்கிறச்சேயும் நிறைய பிரதிபந்தங்கள், நிறைய தடங்கல்கள் நமக்கு வரும். அதையெல்லாம் ஜெயிச்சு நம்ம இந்த சாஸ்திரத்தை படிச்சு எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடுது அப்பாடி அப்படின்னு நம்ம நினைக்கிறது இருக்கே, அந்த மொமெண்ட்டுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். அப்ப இவர் சொல்றார், அந்த சிஷ்யன் கேட்டதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, தர்ப்பணத்தில் களிம்பு வாஸ்தவமலம் சகஜமாதலின் மைந்தா கற்பளிங்கினில் கருநிறம் சகஜமா கருத்தன்று ஆரோபம் அப்படின்னு சொல்ற. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இப்ப தர்ப்பணத்துல ஒரு கண்ணாடியில உனக்கு கண் அழுக்கு இருக்குனாக்க அது இது கிடையாது. அது மேல ஏறி இருக்கு, அந்த அழுக்கு ஏறி இருக்கு, அதை நீ தொடச்சுதான் ஆகணும். ஆனா நீ உன்னை பற்றிய அறியாமைங்கிறது, உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அறியாமையை அறிவினால் தான் நீக்க வேண்டுமே தவிர்த்து அதற்கு ஒரு கர்மத்தை பற்றி அதை நீக்க முடியாது. ஏன்னா அது அறியாமையினால் ஏற்பட்டது அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் போகும். அப்படின்னு சொல்லி தர்ப்பணத்தில் அழுக்கற வேண்டினால் சாதன தொழில் வேண்டும். இந்த அழுக்க தொடைக்கணும்னா அதுக்கு நீ ஒரு தொழில் பண்ணணும், கர்மா பண்ணணும். ஆனால் கற்பளிங்கினில் ஆரோபமே கருப்பென்று கண்டிட மனம் போதும் அப்படின்னு. கற்பளிங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பட்டிகம்னு அர்த்தம். ஒரு ஸ்பட்டிகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு ஸ்பட்டிக லிங்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸ்பட்டிகம்ங்கிறது கிளியர் கிளாஸ் மாதிரி இருக்கு. இப்போ அந்த கிளியரா இருக்கக்கூடிய அந்த கல்லு, அது ஒரு கல். அந்த கல்லை அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ட்ராப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெட்டோ ஒரு ப்ளூவோ ஒரு பேக்ட்ராப் இருக்குன்னா தூரக்கேந்து பார்த்தா எப்படி தெரியும்? அது ப்ளூ கல்லு இல்லைன்னா ரெட்டு கல்லு அப்படின்னு நம்ம மனசு நினைச்சுக்கும். நம்ம என்ன பண்ணணும்? கிட்டக்க போய் அதை பார்க்கணும். எப்படி இருக்கு? ஓ, அந்த அந்த ஸ்கிரீன்னால இது எப்படி தெரிஞ்சுதா? இதுக்கு ஆக்சுவலி கலர்லெஸ்ஸா? ஓகே ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன அந்த ஸ்கிரீனை கிழிக்கிறோமா, இல்ல அதுல இருக்கிறத ஏதாவது தொடைக்கிறோமா? ஒண்ணுமே பண்றது கிடையாதே நம்ம. அதைத்தான் சொல்றாரு. அறிவை பெறுவது அப்படிங்கிறது கர்மாவினால் ஆவதல்ல, ஞானத்தை பெறுவது ஞானத்தினால் மட்டும்தான் முக்தி அப்படிங்கிறது இங்கேயும் ஆச்சாரியார் அதான் சொல்றார். என்னென்னவோ கர்மாலாம் பண்றீங்க, என்னவோ பஜனை பண்றீங்க, என்னவோ நீங்க யஜ்யங்கள்லாம் பண்றீங்க, என்ன வேணா பண்ணுங்க, எவ்வளவு வேணா பண்ணுங்க, கனத்த கருமங்கள் 100 செய்யவும் கூடுமோ கூடாதே அப்படின்பர். வேற என்ன? இதோட பின்னாடி அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகான அனாலஜி. மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருட 100 அழுதாலும் நினைத்து உணர்ந்த பின் கிட்டும். அப்படி தன் மறதிய கெடுத்து அறிவினால் காணாமல் கனத்த கருமங்கள் 100 செய்யணும் கூடுமோ கூடாதே. இதெல்லாம் நமக்கு பிரமாண வாக்கியம், சாதாரண வாக்கியம் இல்லை. நமக்கு புரியறதுக்காக நான் தமிழ்ல இருக்கிறத எடுத்து சொல்றது எதுக்குன்னா, ஏன் இதை சொல்றார் அப்படிங்கிறத புரியணுங்கிறதுக்காக. கான்ஷன்ட்ன்ற வேர்டு போட்டிருக்காரேன்னு அதை நான் சொல்றேன். விரும்புறாங்க. எதை விரும்புறாங்கன்னா கர்மம் பண்ணணும், அதனால பலனை அனுபவிக்கணும். அதுக்கு காரணமும் பகவானே சொல்லிடு. அவன் ஏன் அந்த மாதிரி பண்றான் தெரியுமாப்பா? எப்ப பார்த்தாலும் அவன் என்கிட்ட வந்தாலே நின்னாலே, இந்த வீடு சரியில்லை, எனக்கு புதுசா ஒரு வீடு வேணும், அந்த இடத்துல நான் ஒரு பிளாட் பார்த்திருக்கேன், எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு என் வீட்டுல இருக்கிற இதெல்லாம் எனக்கு பர்னிச்சர் எல்லாம் பிடிக்கல, எனக்கு புதுசா வாங்குறதுக்கு நிறைய பணத்தை கொடு, அப்புறம் எனக்கு அந்த ஊருக்கு போகணும், அதை பார்க்கணும், அதை எனக்கு கொடு, எனக்கு இதுக்கு இங்க போகணும், அதை பண்ணணும். ஏதாவது என்கிட்ட டிமாண்ட் ஒன்லி அவனுடைய வேர்ல்ட்லி கம்ஃபர்ட்ஸ் பத்தி தான் டிமாண்டே இருக்கு, வேற ஒன்னும் கிடையாது அவன்ட்டு.
அவன் ஏன் அதை நான் வந்து முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன். நான் கிருஷ்ணரா நினைச்சுக்கோங்க. நான் இங்க சொல்ற விஷயத்த முதல் ஸ்லோகத்துல தான் சொல்லியிருக்கேன். நீ மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியாகான்னு சொல்லியிருக்கேன். நீ என்னுடைய வேத வழியிலேயே வந்து நீ என்னை கேட்கும் பொழுது நிச்சயமாக நான் எதை கேட்டாலும் யதாவாம் பிரபத்தியந்தே கொடுக்கிறேன்னு சொன்னேன்னா, இவன் பாட்டுக்கு என்ன கேட்கிறான்னாக்கா வேர்ல்ட்லி கம்ஃபர்ட்ஸ், உலகியல் பலன்கள், அதுலயே அவன் மூழ்கி மூழ்கி முத்தெடுத்து கொண்டு இருக்கிறான். இவன் எப்ப வந்து வெளியில வருவானோ அதுதான் இங்க சொல்ற. இங்க என்ன இன்னொரு ஒரு காரணமும் சொல்ற. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் ஏன் தெரியுமா இதுலயே மூழ்கி இருக்கான்? இந்த மானுஷே லோகே கர்மஜா சித்திகி க்ஷிப்ரம் பவதி. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பூமி எவ்வளவு புண்ணியம், பூமியில நாம இருக்கிறது எவ்வளவு புண்ணியம் நமக்கு தெரியும். ஏன்னா இங்கதான் நாம வந்து எல்லா கர்மங்களையும் பண்றதுக்கு நமக்கு அதிகாரமே இருக்கு. நமக்கு இப்ப வந்து ஸ்வர்க்கம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கதான் நாம அதற்கான கர்மத்தை பண்ணணும். நம்ம நம்ம வந்து ஏழு ஏழு லோகம் மேல இருக்குன்னு சொல்றாங்க. ஓம் பூஹு பூஹு புவக சுவக மகக தபக சத்தியம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து எவ்வளவு கர்மா பண்றேனோ இந்த ஸ்வர்க்கம் போறது, அதுக்கு மேல சத்தியலோகம் போன்றது, மகலோகம் போறது, இதெல்லாத்தையுமே என்னுடைய கர்மா ஒன்லி டிசைட்ஸ். நான் எவ்வளவு கர்மா எவ்வளவு ஸ்ரத்தையோட கூட எந்த விதமான லோபங்களும் இல்லாமல், கிரியாலோபம், மந்திரலோபம், தந்திரலோபம், இதெல்லாம் லோபம்னா குறைவு. 4 மந்திரத்துக்கு 2 மந்திரம் சொன்னா போதும். சீக்கிரம் முடிங்க வாத்தியார, நான் சீக்கிரம் போகணும், நான் ஆபீஸ்க்கு, கொஞ்சம் போதும், சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி கட கட கடன்னு சொன்னா அதுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, சாப்பாடே எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைக்கிற வேண்டிய விஷயத்துக்கு கொதிக்க வச்சாதானே டேஸ்ட் வரும். அவ்வளவு. கர்மா அப்படின்னாலே அது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும், அப்பதான் அதுக்கு பலன். நீ ஏட்டையும் கோட்டையுமா பண்ணினா ஏட்டையும் கோட்டையுமா தான் பலனும் கொடுப்பாரு பகவான். ஒன்றும் பண்ண முடியாது. ஹி இஸ் கர்ம பல தாத்தா. அவர்கிட்ட எதுவும் நம்ம போய் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீஸ் 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 அதெல்லாம் கேட்கவே முடியாது. அங்கெல்லாம் அங்க எந்த இதுவும் கிடையாது கர்மால. அதனாலதான் ஆதிசங்கரர் கர்மாவை பத்தி பேசும் பொழுது அதுல வந்து குறைவுதான் இருக்கும், நிறைவுங்கிறதே வரவே வராது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அது ஒரு காரணம். அப்ப இந்த மாதிரி வந்து இந்த 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 கர்மாக்களை எல்லாம் பண்ணி பண்ணி நாம வந்து சொர்க்கத்துக்கு போலாம். அப்புறம் நிறைய அந்த புண்ணியங்களை சேர்த்திருந்தோம்னா சத்தியலோகம் வரைக்கும் கூட நம்மளுக்கு போறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாரு பகவான். நான் சரி இங்க இங்க 2 கர்மா பண்ணிடுறேன்ப்பா, இங்க 2 யாகத்தை பண்ணிடுறேன், அப்படியே டைரக்டா நான் வந்து பூஹுல இருந்து புவகாக்கு போய்க்கிறேன், அங்க 4 பண்ணிக்கிறேன், அங்கேருந்து அப்படியே நான் மககாக்கு போய்க்கிறேன்னா அந்த ஸ்டாப் பண்ணி ஃபிளைட்ல போற வேலையே இங்க கிடையாது. இங்க இந்த மானுஷலோகே மட்டும்தான் கர்ம பூமி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மானுஷலோகத்துல பண்ற கர்மங்களுக்கு க்ஷிப்ரம் பவதி, உடனடியாக அவனுக்கு ரிசல்ட் தெரியறது அப்படிங்கிறது. நான் வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு பலனை பகவான் உடனே கொடுக்கிறார். நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நமக்கு உடனே இப்ப வரும், நம்மளுக்கு புக்தி எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப உடனே தோணும் நமக்கு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் வேண்டிக்கிட்டு எவ்வளவு தெரியுமா விரதம் இருந்திருக்கேன், ஒன்றும் கிடைக்கவே இல்லை, அப்ப அப்படிலாம் வரவே இல்லை தெரியுமா அப்படின்னு நமக்கு தோணும். நான் எப்படி இதை புரிஞ்சுப்பேன் அப்படின்னா, நான் வேண்டிக் கொண்டு அதை எனக்கு கொடுக்கல அப்படின்னா வேண்டத்தக்கது அறிவோய் நீங்கிறத நான் நல்லா புரிஞ்சுப்பேன். எனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் அவர் கொடுக்குற. எனக்கு அதுக்கான புண்ணியம் இருந்தது அப்படின்னா நான் வேண்டுற மாதிரி கொடுக்குறாரோ என்னமோ, இல்லைனாலும் எனக்கு இது கிடைக்கலனாலும் என் மனசு பாதிக்காத அளவுக்கு என் மனசுல பக்குவத்தையாவது அட்லீஸ்ட் கொடுத்துடுவார். என் புண்ணியம் எனக்கு அதை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும். அப்போ இந்த பகவான் கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கிற, பகவான் இஸ் நாட் அ சூப்பர் மார்க்கெட் ட்ரேடர். அவர் அந்த அந்த ஃப்ளோர்ல இருந்து ஒண்ணு எடுங்க, இந்த இந்த டப்பால இருந்து ஒண்ணு எடுங்கன்னு சொல்ற ஆள் கிடையாது. நாம கண்ட கர்மாவை நாம பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு என்ன தகுதி இருக்கிறதோ தகுதிக்கு தகுந்தபடி அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கத்தான் கிடைக்கும். நமக்கு அது புரியணும். அதனாலதான் யதா மாம் பிரபத்யந்தே. ஒரு வேர்டு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேர்டு கூட சும்மா ஏதோ போடணுமே ஃபில்லர்ஸ் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஒரு வேர்டுக்கும் நாம கரெக்டான மீனிங்கை புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா, நான் சரணாகதி பண்றேன்னா எப்படி பண்ணுவேன்? நான் ஏதாவது கண்டிஷனா பண்ணா அது பேர் சரணாகதியா என்ன? கிடையாது. நீ என்ன கொடுக்குறியோ அதை வாங்கிக்கிறேன்ப்பா, நான் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், இந்த கர்மாவை நான் பண்றேன் அப்படின்னு பண்ணணும். அதான் ஆட்டிடியூட் பிஹைண்ட் கர்மா. அப்ப பகவான் என்ன உண்டோ அந்த பலனை நமக்கு கொடுப்பார். நம்ம எந்த ஆட்டிடியூட்ல பண்றோமோ அந்த ஆட்டிடியூடுக்கான பலனை நமக்கு கொடுத்துருவார். இங்க பகவான் சொல்ற வர்றது என்ன அப்படின்னா, இப்படியே வந்து இந்த உலகியல் பலன்கள் உடனடியாக கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட். உடனே அவனுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான் பிடிக்குது. அவன் பொதுவா உட்காந்து சமைச்சு 1 மணி நேரம் வந்து பக்குவமா நான் சாப்பாடு போடுறேன் ஆனந்தமா இரியான்னா இருக்க மாட்டேங்கிறான்.
என்ன பண்றான், கடகடன்னு போறான், ஒரு சமோசா வாங்கிக்கிறான், தின்னுக்கிறான், அப்பா பசி சீந்து போயிடுத்துன்னு ஓடி போயிடுறான். அப்புறம் திரும்பி 10 நிமிஷத்துல பசிக்கிறது, மறுபடியும் போய் ஒரு இடத்துல ஒரு ஜூஸை குடிக்கிறான். இதுதான் அவன் பண்ணி கொண்டிருக்கான். நான் லௌகீகமா புரியறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாங்க. என்ன ஒரு இது ஒரு 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 வேண்டுதல். நீ என்ன பண்ணணும் தெரியுமா, எனக்கு எனக்கு நான் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உனக்கே நான் ஆட்சேன். நான் இப்ப மட்டும் இல்ல, 7 பிறவியா இருந்தாலும் உனக்கே நான் அடிமையா இருக்கேன். நான் உனக்கே பிரபத்தியந்தே. இந்த பிரபத்திங்கிற வார்த்தையே வைஷ்ணவத்துல ரொம்ப ஃபேமஸ். அவ ஃபேமஸ்ங்கிறதுல ஒரு மாதிரி அவ ஒரு காப்பிரைட் மாதிரி இருக்கும். ஏன்னா பிரபத்திங்கிறது அவ அவ ரொம்ப அதிகமாக அது வந்து உபயோகப்படுத்தக்கூடியது. சரணாகதி தான் அங்க தத்துவமே. சரணாகதி பண்ணும் பொழுது நெடுஞ்சான் கிடையாது, நான் விழுந்து விடுகிறேன், என்னோட அகங்காரமோ என்னோட இதுக்கோ ஒரு வேலையுமே கிடையாது. நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது நான் எனக்கு என்ன வேணுங்கிறத விட நீ என்ன கொடுக்குறியோ அதை வாங்கிக்கிறேன். அதான் இது. அப்படிதான் ஆண்டாளும் சொல்ற. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவை. அதை கேட்கணும் நாம. பொதுவா சுவாமிஜி ஒரு அழகான இது சொல்வார். என்ன சொல்வார்னா, எதுக்காக நாம கர்மம் பண்ணணும், நம்ம வந்து கர்மா பண்றது அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்கு பண்றோம். இப்ப உழைச்சு இந்த கர்மாவை பண்றோம். இந்த உழைச்சு அந்த கர்மாவை உழைக்க பொதுவான உழைப்பு அப்படிங்கிறது நாம வாழறதுக்காக உழைக்கிறோம். உழைப்பு அப்படிங்கிறது நம்ம சாப்பிடணும், நம்ம இந்த உலகத்துல நல்லா ஹாப்பியா இருக்கணும், அதுக்காக வேண்டி நாம உழைக்கிறோம். எல்லா கர்மாவுமே நம்ம வந்து வைதீகமான கர்மா பண்ணினாலும் சரி, லௌகீகமான கர்மா பண்ணினாலும் சரி, எப்படி பண்ணினாலுமே நாம ஒரு உழைப்பை கொடுக்குறோம். அந்த உழைப்போட இது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நம்மளுடைய நல்ல வாழ்க்கை, நம்ம நல்ல ஹாப்பியா இருக்கிறதுக்காக தான் அதை பண்றோம். ஹாப்பியா இருக்கிறதோட கூட நாம உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசையிலையும் நாம அதை பண்றோம். சீக்கிரமா எனக்கு வந்து செத்து போகணும்னு யாராவது கர்மா பண்ணுவாளா? நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னு நினைத்துத்தான் வைதிக கர்மாக்களும் பண்ணுவோம். அப்ப நம்ம சாதாரண லௌகீக வேலைகள் பண்ணும் பொழுதும் கூட நம்ம நல்ல லாங் லைஃப் வேணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். 70 வயசு 80 வயசு ஆனா கூட புதுசா ஒரு டிவி வாங்கணும்னு வசதி இருந்தா வாங்கதானே வாங்குறாங்க. நம்ம பாக்குறோமா இல்லையா? 1000 வயசு இனிமே உனக்கு எதுக்கு அப்படின்னு நான் கேட்க முடியும்? இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் இன்பங்களை ருசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ நம்ம உழைப்பு என்பது நாம் உணவுக்கும் நம்முடைய வாழ்க்கை தரத்திற்குமானதாக இருக்கிறது. இது ஒண்ணு. இந்த உணவு, வாழ்க்கை தரம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்மளுடைய லாஞ்சிவிட்டி ஆஃப் லைஃப், நன்றாக உயிர் வாழ்வதற்காக. ஆனா அதோட நின்றுடக்கூடாது. அதுக்கப்புறம் நாம புரிஞ்சுக்கணும், இந்த உயிர் வாழ்வது என்பதோட பர்பஸ் என்ன. நாட் டு என்ஜாய் திஸ் பாடி, அது இல்ல. நம்ம பர்பஸ் வந்து அது கிடையாது. மோக்ஷ புருஷார்த்தம் தான் புருஷார்த்தம். அர்த்த காம தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிறது அதை எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுதான் உயர்ந்த புருஷார்த்தம். அப்படின்னு உண்மையை உணர்வது அப்படிங்கிறது தான் நம்முடைய புருஷார்த்த நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு அழகா சொல்லுவார் சுவாமிஜி. ஏன்னா இது சீக்கிரமா கிடைக்கிறதுன்னு இது பின்னாடி போயிடக்கூடாது. நாம என்ன பண்ணணும்னாக்கா, மோட்சத்தையே நாம் விரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப கர்மா எல்லாத்தினுடைய இது என்ன, பிஹைண்ட் ஆல் த கர்மா. எந்த கர்மம் பண்ணினாலுமே, எந்த செயல் நாம செய்தாலுமே, அதுக்கு பின்னாடி நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மைண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அமைதியான ஆனந்தத்திற்காகத்தான் இத்தனையும் செய்கிறேன், என்னுடைய மனம் தூய்மையாக வேண்டும், நிஷ்காமமாக இந்த காரியங்கள் அனைத்தையும் செய்தால்தான் முன்னாடி கிருஷ்ணர் சொன்னது மாதிரி நீ குருவை அடைந்து ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப 13வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பாக்க, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அப்படி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். இந்த இடத்துல அகர்த்தாரம் அவ்யயம் இருக்கு. வித்தி தெரிஞ்சுக்கோ, அகர்த்தாரம் நான் செயல் புரிபவன் அல்ல. ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்த்துடுவோம். ஃபர்ஸ்ட் மயா என்னால், குணகர்ம விபாகசக குணப்பிரிவு தொழில் பிரிவுகளுக்கு ஏற்றவாறு, சாதுர்வர்ணியம் 4 வர்ணங்கள், சிருஷ்டம் படைக்கப்பட்டன, தஸ்ய அவைகளை, கர்த்தாரம் அப்பி படைத்தவன் என்றாலும், படைப்புங்கிறது ஒரு தொழிலா இல்லையா, அந்த தொழிலை செய்தவன் என்றாலும், மாம் என்னை, அவ்யயம் அழியாத தன்மையுடைய, அகர்த்தாரம் இதி செயல் புரியாதவன், படைக்காதவன், படைப்பு தொழிலை செய்யாதவன் அல்லது செயல் புரியாதவன் என்றே வித்தி. வித்தி அப்படின்னா அறிந்து கொள் அப்படின்னு. இப்போ இதுல வந்து
சர்ச்சாலாம் எந்த எந்த லைன்ல வரும்னா முதல் லைனை தூக்கிக்குவாங்க எல்லாரும். பாத்தீங்களா, கடவுள் தான் இந்த பிரிவினையே உண்டாக்கினது அப்படிங்கிறதுக்கு வண்டியா டிபேட்ஸ் நடக்கும். ஆனா நிறைய ஸ்லோகங்கள்ல இங்கேயும் இருக்கட்டும், திருக்குறள்லயும் இருக்கட்டும், எது முக்கிய வாக்கியம் எது அவாந்தர வாக்கியம்னு இருக்கு. அவாந்தர வாக்கியம்னா முக்கிய முக்கிய ஒரு இதுதான் முக்கியம்னு சொன்னா அதுக்கு முக்கியம் குறைவுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த அந்த ஒரு ரிலவன்ஸ் இருக்கு. எதுல ரொம்ப ரிலவன்ஸ் ஜாஸ்தி, பகவான் எதை ரொம்ப ரிலவெண்டா கொடுக்கிறார் அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சொசைட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத, தன்னுடைய படைப்பானது எப்படி படைக்கப்பட்டதுங்கிறத சொல்றார். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாருன்னா, இந்த சொசைட்டிய நான் எப்படி படைச்சிருக்கேன், நான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு வியவஸ்தைய நான் கொடுத்திருக்கேன். இது இந்திரலோகத்துல கிடையாது, சத்தியலோகத்துல கிடையாது, மகர்லோகத்துல கிடையாது, வேற எந்த புவர் லோகத்துல கிடையாது, எந்த லோகத்துலயும் ஒன்லி இன் ஹியூமன், இந்த மனுஷிய லோகத்துல மாத்திரம்தான் இந்த ஆசிரம வர்ண தர்மங்கள்ங்கிறதே இருக்கு. இது ஒரு நமக்கு முக்கியமான விஷயம். காரணம் என்ன, முன்னாடி சொன்னதுதான். ஏன்னா இந்த மனுஷிய லோகத்துலதான் கர்மங்கள் இருக்கு. இந்த கர்மங்கள் எங்க பண்றாங்களோ அதற்கான பலன்கள் விதிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால இங்கதான் அந்த கர்மங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறது இது பகவானுடைய சிருஷ்டியினுடைய விசேஷம் அப்படின்னு பார்க்கணும். என்ன பேசிஸ்ல நீ பண்ணினப்பா, எப்படி பண்ணின நீ? சாத்துர் வர்ணியம் எல்லாருக்கும் தெரியும். 4 வர்ணங்கள், இது பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரன், 4 வர்ணங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தேதியில இது ரிலவெண்டா இல்ல, இது நடைமுறையில இல்ல, யாரும் இதை ஃபாலோ பண்றது இல்ல என்றாலுமே கூட இதுதான் விதிக்கப்பட்ட வரைமுறை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இப்ப இந்த நாளை நான் எப்படி பண்ணினேன் தெரியணும் தானே. நான் எப்படி பண்ணேன்? சும்மா எனக்கு உன்னை பிடிக்கும் அதனால நீ இதுக்கு போ, எனக்கு உன்னை பிடிக்கும் நீ ஏ குரூப் போ, நீ பி குரூப் போ, நீ சி குரூப் போ, நீ டி குரூப் போ, அப்படியா பிரிப்பாங்க? ஒரு ஸ்கூல்லயே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்கூல்லயே நீங்க ஒரு பிடி மிஸ் கொக்கோ கார்டு எடுப்பாங்க, ட்ரில்லு கார்டு எடுப்பாங்க, வாலிபால் கார்டு எடுப்பாங்க, த்ரோ பால் கார்டு எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? நல்ல குட்டையா இருக்கிற பொண்ணை கூட்டு போய் வாலிபால்ல போடுவாங்களா, இல்ல பேஸ்கெட் பால்ல போடுவாங்களா? போட மாட்டாங்க. லெக்ல ஸ்ட்ரென்த் இருந்தா தான் கொக்கோக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதே குட்டையான பொண்ணுக்கு ஒரு இடம் இருக்கு, ட்ரில்லுல அவதான் ஃபர்ஸ்ட் நிக்கணும். அதே அவசரமா இருக்கிற வாலிபால் பொண்ணை கொண்டு ட்ரில்ல ஃபர்ஸ்ட் நிக்க வைக்க முடியாது. அப்ப அவளுக்கு அந்த இடம், இவளுக்கு இந்த இடம். இது அந்த டீச்சருக்கு ஏதாவது விருப்பு இருக்கா? எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும், எனக்கு இந்த பொண்ணை பிடிக்காது, எனக்கு அந்த பையனை பிடிக்கும், ஒன்றும் கிடையாது. என்ன வேலை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை சூஸ் பண்றாங்க. இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியறதா இல்லையா? டெஃபினட்டா புரிஞ்சுக்க முடியுது. இந்த எக்ஸாம்பிள சொல்லும் பொழுது அவங்க தன்னுடைய அதை தாண்டி வெறுப்போட பண்ணினாங்க, பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. அது ஏதோ இருந்தா கூட நான் பொதுவாக எப்படி பிரிப்பார்கள் அப்படின்னா, இப்படித்தான் பிரிக்கணும். இப்படி பிரிச்சாதான் அதை கொக்கோ ஒழுங்கா நடக்கும், இந்த ட்ரில் ஒழுங்கா நடக்கும், வாலிபால் ஒழுங்கா நடக்கும், த்ரோபால் ஒழுங்கா நடக்கும், இல்லைன்னா எதுவுமே ஒழுங்கா நடக்காது, நாலும் காலி ஆயிடும். அப்படின்னா அந்த பொறுப்பு அதற்கு தகுந்த ஆட்களை நான் போடணுங்கிறது இருக்கா இல்லையா? இப்ப பகவான் எதை வச்சு பண்ணாரு அப்பனா? குண கர்ம விபாகச அப்படிங்கிற. குணம்னா என்னது? குணம் அப்படின்னா 3 குணங்கள் நம்ம படிச்சிருக்கோம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த ஜாதி அப்படி இதுதான் இந்த குண வர்ணம் அப்படிங்கறதுதான் நம்ம இப்ப ஜாதின்னு சொல்றோம், எல்லாம் பண்றோம். இது பிறப்பின் அடிப்படையில் அப்படின்னு நாம பொதுவாக நாம அதை புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிறப்பு என்பது எப்படி ஆதியில எப்படி இது ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் தானே. அது எப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் வைக்கிறார் பகவான். ஒண்ணு குணம். அது குணம் என்பது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த சத்வகுணத்திற்கென்று சில காரியங்கள் இருக்கின்றன, ரஜோகுணத்தில் கொண்டவர்கள் செய்வதற்கென்று சில காரியங்கள் இருக்கின்றன, தமோகுணம் கொண்டவர்கள் செய்வதற்கென்று சில காரியங்கள் இருக்கின்றன. இதுக்காக சத்துவம் வசதி, ரஜோச கம்மி, தமஸ் மட்டும் அப்படி கிடையாது. அப்படி அதை நினைச்சு அவர் பண்ணல. அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்ப சத்துவம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சத்துவகுணத்துல இருப்பவர்கள் எப்பொழுதும் பாடம் படிப்பு அந்த மாதிரி ரொம்ப இதுல இருப்பாங்க, ரொம்ப அமைதியானவர்களா இருப்பாங்க, ரொம்ப அனாவசியமான பேச்சுகள்லாம் இருக்காது. இதெல்லாம் நாம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி சத்துவகுணத்திற்கான ஒரு இதை பார்த்திருக்கோம். பின்னாடி நம்ம குணத்திரய விபாக யோகம் ரொம்ப அழகா இருக்கும், அதை படிக்க போறோம். ஒரு குணத்திற்கும் என்னென்ன இது குவாலிட்டிஸ் எல்லாம் படிக்க போறோம். இந்த
இதே வர்ண ஆசிரமத்தை எப்படி நான் இந்த குணத்தை எப்படி இவனுக்கு நான் அட்ரிபியூட் இது பண்ணினேன், அப்ளை பண்ணினேங்கிறதையே 18வது சாப்டர்ல 41 to 44 கிளியரா சொல்லிடுவார் பகவான். இப்படிதான் பண்ணினேன் நானு அப்படின்னு. இதுல ஒன்னும் ஒளிவு மறைவே கிடையாது. இங்க நாம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். இப்ப சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியவன் அவன் படிப்புல இருக்கணும். இப்ப பகவானுக்கு என்ன, நான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன், உலகத்துல வாழறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு என்னிடம் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், உலக வாழ்க்கையை எப்படி வாழணும், தர்மமான முறையில் எப்படி வாழணுங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்கேன். என்ன மேனுவல்? நான் உங்களுக்கு வேதத்தை கொடுத்துருக்கேன். அந்த வேதத்தை எழுதலைனா ஒரு ஒரு ரிஷியும் அதை ஸ்புரிச்சு அதை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ எனக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் வேணும்னா, யாருக்கு படிப்புல ஆர்வம் இருக்கோ, யாரால நிறைய மனசுல ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிகிறதோ, அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணினேன், இந்த வேலையை கொடுத்துட்டேன். கர்மா, குண கர்மா. இந்த சத்வகுணம் உனக்கு இருக்கா, அப்ப நீ என்ன பண்ண, நீ இந்த வேத கோஷத்துல சேர்ந்துக்கோ. நீ இப்ப இதை போய் நீ இந்த வேதத்தெல்லாம் படி, நீ படிச்சு உன்னோட அடுத்தடுத்த சந்ததிக்கு நீ சொல்ல, அதான் உன் வேலை அப்படின்னு நான் பிரிச்சு விட்டேன். இது ஆச்சா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கு. நல்ல தோள்கள் தினவெடுத்தவனாக இருக்கிறான், நல்ல சரீரத்துல நல்ல பலம் இருக்கு, அவனுக்கு புத்தியும் இருக்கு, கொஞ்சம் யோசிக்கிறான். எப்படி அம்பு போட்டா எங்க போய் விழும் அப்படின்னு அவனுக்கு ஆர்டிலரிலாம் நல்லா தெரியறது, அவனுக்கு சொல்லி கொடுத்தா அது புரியுது. அவனுக்கு நல்ல ஒரு வேகமாக ஓடுகிறான், வேகமாக எல்லாம் செய்கிறான், அவனால அதை பண்ண முடியறது. புத்தியும் சரி வேகமாக செயல்படுகிறது. அதே சமயத்துல ஒரு ஆளுமை தன்மை அவனுக்கு இருக்கு. அவன் உடம்பும் நல்ல திடகாத்திரமா இருக்கான். அவன் என்ன பண்ணலான்னா, ப்ரொடெக்டர் அட்மினிஸ்ட்ரேட்டரா போடுப்பா, எல்லாரையும் அட்மினிஸ்டர் பண்றதுக்கு இவன் தான் லாய், நீதான் அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்துக்கோ. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சேருங்க, அதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வேலைகளை எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரொடெக்டர் வேலையை நீங்க பண்ணுங்க, அட்மினிஸ்டர் பண்றதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்ப்பா. குணம் ரஜஸ், டாமினன்ஸ் ரஜஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன், நான் உனக்கு இந்த வேலைக்கு குணத்துக்கு ஏற்ற கர்மாவை நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரிதான் தமோ குணம் அதிகமா இருக்கு அப்படின்னு. தமோ குணம் அதிகமா இல்லாம கொஞ்சம் இருந்து, ரஜஸ் இருந்து, சத்வமும் இருந்து, தமசும் இருக்கு. ஆனா ரஜஸ் அதிகமா இருக்கு, சத்வம் கம்மியா இருக்கு, தமஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 2 பிரிவு வச்சிருக்கு. ஒண்ணு க்ஷத்ரியன், அடுத்தது வைஷ்யன். அவனுக்கு என்ன வேலை, அவனுக்கு இவங்க எல்லாரும் சாப்பிடணும், இவங்க எல்லாரும் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்கேயும் விளையும் வெளியிலயும் விளையும், எல்லாம் அங்கிருந்து இங்கு பண்டமாற்று பண்ணணும், எல்லாத்தையும் லேவாதேவி எல்லாம் பார்த்துக்கணும், நிறைய கணக்கெல்லாம் போடணும், அந்த விஷயம் எல்லாம் தெரியணும், எல்லாருக்கும் எல்லா பொருளையும் சப்ளை பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸ் பண்ணணும். உனக்கு அந்த வேலையை கொடுக்குறேன்ப்பா, டிரான்ஸ்போர்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், எக்கனாமி எல்லாம் பாக்குறதெல்லாம் உன் வேலைதான் அப்படின்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிருக்கார். அதுக்கேத்த குணம், அதுக்கேத்த கர்மா. லாஸ்டா ஒண்ணு சூத்ரன்னு வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் ஒன்னே அது ரொம்ப மட்டம் அப்படி இப்படிங்கலாம் நம்ம பேசவே நமக்கு லாய்க்கே கிடையாது. இதுல எதுவும் அதிகமும் இல்லை, எதுவும் மட்டமும் இல்லை. அது மாதிரி எதுவுமே பகவானுடைய சிருஷ்டியில கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய ஜீவனுடைய சிருஷ்டியில தான் இருக்கு. கைவல்ய நவநீதத்துல வரும், ஈஸ்வர சிருஷ்டியால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, ஜீவனுடைய சிருஷ்டியினால மட்டும்தான் நமக்கு பாதிப்பு ஏற்படும்னு ஒரு வார்த்தையே வரும் கைவல்ய நவநீதத்துல. அப்போ இந்த நாமளா பண்ணிக்கிறோம், இவன் ஹையர் இவன் லோயர் அப்படிங்கறதெல்லாம் நாமளா பண்ணிக்கிறோம். இந்த தாமஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறச்சே தமோ குணம் அதிகமா இருக்குன்னு சொன்னதுனால அவர்கள் மூடர்கள்னு அர்த்தம் கிடையாது. அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த போவது இல்லை. அவர்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வேலையை கொடுக்கல பகவான், அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, அவர்களுக்கு இந்த வியாபாரத்தை கொடுக்கல. ஆனா என்ன வேலை கொடுக்கிறாருன்னா, அவர்களுக்கும் தேக பலமானது ஜாஸ்தி. அந்த தேக பலம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் அவர்களால் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறதுங்கிற காரணத்தினால என்ன பண்ணினார்னா, இவர்கள் எல்லோருக்கும் நீ உதவி செய்பவனாக இரு. எல்லாரும் சாப்பிடணுமே, எல்லாருமே இப்ப வேதமே படிச்சு கொண்டிருந்த சாப்பாட்டுக்கு எங்க போறது, யாராவது ஒருத்தர் இறங்கி சேத்துல காலை வச்சா தானே சோறு வரும். அது சேத்துல வைக்கிறதுக்கு அவனுக்கு மைண்ட் இருக்கு, அவனால முடியறது, அவனுக்கு அது அவன் உடன்படுகிறான், அந்த வேலையை பண்ணுவதற்கு அவன் உடன்படுகிறான். துணி வேணும் எனக்கு போட்டுக்கிறதுக்கு, மானம் போகும் இல்லைனாக்க. அப்ப எல்லாருக்குமே துணி வேணும், நெய்யறதுக்கு அவன் ரெடியா இருக்கான், அவனுக்கு அந்த வேலை. அப்ப நம்ம எனக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும், மண்பாண்டம் வேணும், அதை அவன் பண்றதுக்கு தயாரா இருக்கான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எப்படி அப்படின்னா, இந்த 4 வர்ணங்களை அவர் படைத்தார் என்று சொல்ற காரணத்தினால இந்த 4 வர்ணங்கள்ல நான் ஏற்றம் தாழ்வு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் டன் ஒன்லி ஃபார் திஸ் பர்பஸ், அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த உலகத்தை ஒரு வியவஸ்தை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. 2வது
லைனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் அதிகமா உங்களுக்கு சொல்லணும். அதை நான் நெக்ஸ்ட் வகுப்புல சொல்றேன். ஏன்னா ஒரு லைன் நாம இப்ப முடிச்சிருக்கோம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், என்னுடைய சிருஷ்டியானது 4 வர்ணங்களை கொண்டது. அந்த 4 வர்ணங்களுக்கான பேசிஸ் என்னப்பா அப்படின்னா, பேசிஸ் இந்த குண கர்ம விபாகசக. இதுலயுமே பரமார்த்தஜி அழகா சொல்லுவார். இந்த என்ன என்ன பேசிஸ்ல இதை பிரிச்சிருக்கு அப்படிங்கறது, சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கறதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட விவரமா அடுத்த இதுல பார்க்கலாம். அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம் அந்த விஷயத்த. இன்னைக்கு இப்ப நம்ம இந்த அளவுல இதை நிறைவு பண்ணிட்டு மகாத்மியத்தை படிக்க ஆரம்பிக்கலாம்.